தெளிவா இருங்க. இயேசுவை பற்றிய 10 உண்மைகள். ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட பர்த் டேட்ல இருந்து வந்துரலாம். டிசம்பர் 25 தான் வந்துட்டு அவருடைய பிறந்த நாளாக கருதப்பட்டு நம்ம கிறிஸ்மஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். யாராவது இத கவனிச்சிருக்கீங்களா? டிசம்பர் 8 வந்துட்டு இயேசு வந்து கருவுற்ற நாள். டிசம்பர் 25 வந்து அவர் பிறந்துட்டாரு. ஸோ எவ்வளோ ஒரு கன்ஃப்யூசனான ஸ்டேஜ் பாருங்களேன். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம உற்று நோக்கணும். என்னன்னா, கிமு, கிபி ஃபாலோ பண்றோம். கிறிஸ்து பிறந்ததற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றோம். அது உண்மையா? அதாவது அப்ப அதுபடி பார்த்தா கிறிஸ்து வந்துட்டு அப்போ 1ஆம் நூற்றாண்டுல அதாவது கிபி 1வது வருஷம் டிசம்பர் 25ல பிறந்திருக்கணும் இல்லையா? ஆனா கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. ஆனா அப்படி இருக்கையில நம்ம வந்துட்டு கிமு, கிபி ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூகங்களாக கருதப்பட்ட அதாவது ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. ஸோ இது எப்படி டிசம்பர் 25 வந்து அவங்க வந்து அவங்க பர்த்டேவை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோம் நாட்டுல பேகனிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய பேகனின மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு புனித நாளாக இந்த டிசம்பர் 25 கருதப்படுகிறது. ஸோ அந்த நாளை தான் வந்துட்டு இந்த கிறிஸ்தவ இன சங்கத்தினர் வந்துட்டு நன்னாளாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கிறிஸ்து பிறந்த நாளாக அவங்களா அறிவிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு யாருக்குமே ஜீசஸ் எப்ப பிறந்தாரு என்னன்னு தெளிவான எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இயேசு பிறந்த நாள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரெண்டாவது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய உருவம். உண்மையிலேயே வந்து இயேசுவோட உருவம் நம்ம ஒண்ணு பாக்குறோம்ல, அது உண்மையிலேயே அவருடைய உருவம்னா கிடையாது. ஏன்னா இயேசு இருந்த டயத்துல அவரை வரையறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ஏரோது மன்னனுக்காக பயந்து போய் அவங்களுடைய அம்மா அப்பா, இயேசுவோட அம்மா அப்பா மேரி மாதாவும் சூசையப்பரும் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை பாலஸ்தீனை விட்டு வெளியவே போக விடல. ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்புக்குள்ளதான் இவர் வாழ்ந்திருக்காரு. ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ள மட்டும்தான் இவர் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த டயத்துல இவரை பெயிண்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா என்னது ஒரு 300 வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு இயேசுவை பத்தி திரும்பியும் வந்துட்டு மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிறிஸ்துவ மதம்னு ஒண்ணு பரவ ஆரம்பிக்குது. ஸோ அந்த டயத்துல இந்த கிறிஸ்துவ மதம் ஈரோப் சைடு அதிகமா பரவுது. அப்போ ஈரோப்பியன் மக்கள் வந்துட்டு அவங்க உருவ அமைப்புல ஒருத்தர் இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை வரைஞ்சதுதான் வந்துட்டு இந்த லாங் ஹேர், இந்த லாங் பியர்டு அண்ட் ஒயிட் ஸ்கின்ல வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலே இயேசு அவர்கள் பிறந்த இடத்துல இருந்து அந்த பாலஸ்தீன்ல வாழ்ந்த மக்களை வச்சு நம்ம கணக்கு போட்டா, அதாவது அவர் உண்மையிலே பிறந்த இடத்துல இருந்து அவர் கணக்கு போட்டா, அவர் வந்து ஒரு கருப்பு நிறத்துடைய ரொம்ப ஷார்ட் தாடியோட ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு ஹேரோட இருக்க வேண்டிய ஒரு மனிதர் தான். ஆனா அவரை வந்து நம்ம தப்பா வந்து இப்போ உருவகம் அமைச்சு அதே வந்துட்டு இப்போ வழிபட்டுட்டு வரோம். மூன்றாவது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் காதலி இந்த டாவின்சி கோட்ல இந்த லாஸ்ட் சப்பர்ல இருக்கிற ஒரு லேடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இவங்க பேர் தான் மேரி மேக்திலின். இவங்களை காதலியாக சொல்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆண் ஆதிக்கத்தின் காரணமாக இவங்க இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நிராகரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயேசுவுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு சீடரா ரொம்ப ஒரு காதலியாக இருந்தவர் யாருன்னா இந்த மேரியா. சோ இவங்க வந்துட்டு அதாவது இயேசு இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கூட்டத்தை வழி நடத்துவதற்கு மேரி மேக்திலின் தான் இருக்குன்னு சொல்லி இயேசு விரும்பினதா சொல்றாங்க. ஆனா இயேசு இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஆணாதிக்கத்தின் காரணமாக இந்த ஒரு பெண் பின்னாடி நம்ம எல்லாம் போகணுமான்னு சொல்லி அவங்களை நிராகரிச்சுட்டதா வந்துட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இந்த மனைவியாக பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முக்கியமா இந்த டாவின்சி கோட் மூலமாக சொல்லப்பட்டது, இந்த லாஸ்ட் சப்பரின் மூலமாக சொல்லப்பட்டது இயேசுவுக்கு ஒரு மனைவி இருந்ததாகவும், ஸோ அதை வச்சுதான் இந்த டாவின்சி கோட் மூவி கூட எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இந்த மனைவி இருக்கிற விஷயத்தை எதுக்கு நிராகரிச்சுதான் சொல்றாங்கன்னா, இயேசு வந்துட்டு அதாவது ஒரு புனிதர் இல்லையா? ஸோ ஒரு புனிதருக்கு ரத்த சம்பந்தம் அதாவது மனிதரோட உறவு கொண்டாடினாங்க, அவருக்கு வந்து ஒரு ரத்த சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அவரை வந்து கடவுளை யாருமே பார்க்க மாட்டாங்க, கடவுளை யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்கிறனால அவருடைய மனைவி வந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிராகரிக்கப்பட்டதா ஒரு சிலர் சொல்றாங்க. நான்காவது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு வந்து ஒரு புரட்சியாளராக வடிவமைக்கப்படுகிறார். என்னன்னா நம்மளே வந்துட்டு இந்த பைபிள் எல்லாம் படிச்சிருப்போம். கடவுளின் ஆலயத்துல வந்துட்டு நிறைய பேர் சூதாட்டம் ஆடினால அங்கதான் போய் இவர் வந்துட்டு சாட்டையால அடிச்சு எல்லாரையும் வந்து துரத்துனதான் வந்து நிறைய பேர் மூவில பார்த்திருப்போம், இல்ல இந்த புக்ல படிச்சிருப்போம். அப்படியாகத்தான் வந்து இயேசுவின் வாழ்க்கை இருந்துக்குது. அவர் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு புரட்சியாளர். கடவுளுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு அவர் வந்து எதிராக செயல்பட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடிதான் வந்து ஒரு குழு மாதிரி இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. சோ காலப்போக்கில் அவரை புனிதப்படுத்துவதற்காக அவர் வந்து ஒரு அமைதியான ஒரு இயேசுனாலே வந்து ஒரு அமைதித்தன்மையை தான் வந்து நமக்கு நிலைநாட்டும் இல்லையா?
அதாவது ஒரு பக்கத்துல அடிச்சாங்கன்னா இன்னொரு பக்கத்தை வந்து காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவ மதம் பார்க்கப்படுகிறது, கிறிஸ்துவின் காரணமாக, அதாவது கிறிஸ்து அந்த தன்மையில இருக்கிறனால. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு கோவப்படுற கேரக்டரா, ஒரு பயங்கரமா, அதாவது கிளர்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஆனா வந்துட்டு இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த சீடர்கள் சொன்னாங்க இல்லையா, அதாவது இவருங்க வந்து கன்னி மாதாவுக்கு பிறந்ததாகவும், இவர் வந்து ஒயினை, அதாவது தண்ணியை வந்து ஒயின் ஆக்கிட்டாரும், நான் ஒரு ஒரு அப்பத்தை பிட்டு 1000 பேருக்கு வந்து அவர் பசி ஆற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீரின் மேல நடந்து போனாங்க. அதாவது இதெல்லாம் வந்துட்டு கற்பனை கதைகள் தான். ஏன்னா எதுக்காக அது இப்படி சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு கிளர்ச்சியாளர். அதாவது இவர் ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே, இவருடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அழகா ஆழமானதா இருந்தனால, இத மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு பயத்துல அவர்களை வந்து கடவுளாக்கி இந்த மாதிரி பவர்லாம் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க. 5வது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு யூதர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேறன்னு நினைப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒண்ணுதான். அது எங்க இருந்து நம்ம சொல்லலாம், இயேசுவே வந்து ஒரு யூதர் தான். இயேசு பிறந்ததே வந்து யூதர்களுக்காக தான் வந்து பிறந்ததாவே சொல்லியிருக்காரு. மேலும் வந்து யூதர்கள் வந்துட்டு குழந்தைத்தன்மை உள்ளவர்களும், யூதர் அல்லாதவர்கள் வந்துட்டு நாய்களுக்கு சமமானவர்கள் என்றும் இயேசு சொல்லியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய அந்த பாவ மூட்டைகளை வந்து கழுவுறதுக்காக தான் வந்து இவர் வந்து பிறந்ததாகவும், கடைசி வரைக்கும் யூத மக்களுக்காகவே போராடி கடைசி சிலுவையிலும் அவர் அறையப்பட்டது யூத மக்களுக்காக மட்டும்தான். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு யூதர் தான். ஆனா அவரை வந்து ஒரு வேற வழியில கொண்டு போய் அப்புறம் கிறிஸ்தவ மக்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா எல்லாருமே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒண்ணுதான். ஆனா அதுவே அது புரியாம ஈவன் இயேசுவே வந்து ஒரு யூதர் தான். ஆனா அந்த ஒரு புரிதல் இல்லாம மக்களுக்கு மத்தியில இந்த சண்டைகள் போய். 6வது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு என்ற ஒருத்தர் வந்து கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு நம்ம பேசிக்கா, அதாவது இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் 300 வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு இந்த கிறிஸ்தவ மதத்தை வந்து தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதை தொடங்கின இடத்துல இருந்துதான் இயேசுவே பிறப்பிக்கப்படுகிறார். அதாவது இயேசுவோட கதையே வந்து பிறப்பிக்கப்படுகிறது. இந்த 12 சீடர்கள்ங்கிறது கூட உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க இருந்ததுக்கான அத்தாட்சி கேட்பாங்கிறதுக்காக தான் இந்த 12 சீடர்களும் வந்து கொல்லப்பட்டார்கள் வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. இப்படி எந்த கதையுமே நடக்கல. ஒரு மதத்தை வந்து நிலைநாட்டுவதற்காக, ஒரு மதத்தை யூதர்களுக்கு எதிராக கொண்டு செல்வதற்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மதம் தான் வந்துட்டு கிறிஸ்தவ மதம். அதுவும் ஒரு சாதாரண ஒரு போதகரால எழுதப்பட்டதா பைபிள் வந்துட்டு 12 சீடர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்த புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய பைபிள். ஸோ இது வந்து 12 சீடர்களாலும் எழுதப்படலை. இது சாதாரண ஒருத்தர் தான் உட்காந்து எழுதினாரு. அவரே மதத்தை பரப்பி அது காலப்போக்கில் எல்லா பக்கம் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக பரவுனனால எல்லாருமே அதை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முழுக்க முழுக்க இயேசு பிறந்ததும் சரி, அவர் நடத்தப்பட்டது எல்லாமே வந்து கற்பனை கதைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா வரலாற்றுல இயேசுன்னு பிறந்ததுக்கான அடையாளம் இருக்கிறது. 7வது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு அவர்கள் கடவுள் இல்லை. இது வந்து மக்கள் சொல்லல, இயேசுவே சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து கடவுளுடைய தூதர் தான். கடவுள் வந்து மேலுலகத்துல இருக்கார், பரலோகத்தில் இருக்கிறார். இவரை வந்து எகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை தான் வந்து இவர் கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு இவரை வந்து சோதிச்சு பாக்குறதுக்காக மக்கள் வந்துட்டு, கடவுளை காட்டு, நீதான் கடவுள் இருக்காரு மேல இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கல, கடவுளை காட்டு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. கடவுளை பார்க்கணும்னா நீங்க என்னையவே பார்க்கலாம், நான் வந்து பிதாவோட மகன் தான், பிதாவும் நானும் ஒண்ணுதான், நீங்க அதுக்கு என்னையவே பார்க்கலாம்னு சொல்லி அப்ப வந்து எதையோ சொல்லி சரி கட்டியிருக்காரு. சோ அந்த இடத்துல இருந்துதான் வந்துட்டு இயேசுவை வந்து கடவுளா இவங்க பார்க்க ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு இயேசு இருந்த காலத்திலேயே வந்து அவர் போதகம் பண்ணும்போது யெகோவா பத்தி தான் போதகம் பண்ணியிருக்காரு. ஆனா அவரே வந்து கடவுள்னு சொல்லிக்கல. ஆனா மக்கள் வந்துட்டு அவர் சொன்ன அந்த பிதாவாகிய அந்த கர்த்தரை வந்துட்டு மறந்துட்டு முழுமையாக இவரையே வந்துட்டு பிதாவாகிய கர்த்தர், இவரையே பிதாவாகவும் கர்த்தராகவும் இவரையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இயேசு வந்து கடவுள் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருந்துமே இன்னும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவர் சொன்ன கடவுளை கும்பிடாம இவரையே வந்துட்டு கடவுளாக்கி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல 9th ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிலுவையை தான் வந்துட்டு கடவுளா கும்பிடுறோம் இல்லையா. இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த சிலுவைங்கிற ஒண்ணு இயேசு மட்டும்தான் அறையப்பட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாரையுமே வந்து சிலுவையில தான் அரைஞ்சாங்க. ஆனா இயேசு ரத்தம் அதுல சிந்துறனால அது புனிதமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்ப எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேக்சிமம் பீப்புள் வந்துட்டு இயேசு ஒருத்தர் தான் வந்துட்டு சிலுவையில இந்த மாதிரி அறையப்பட்டதா சொல்றாங்க. இயேசு பிறந்தப்பே வந்துட்டு ஒரு 3 பேர் அறையப்பட்டு அந்த டைத்துல இறந்து போனாங்க. இது அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் அந்த காலத்துல சிலுவையில இறந்துதான் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10வது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய டெட். அதாவது இவர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர்
இவர் பிறந்ததுக்கான ஒரு சில இது சொல்றாங்க, ஒரு சில இது அதாவது ஒரு சிலர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து அது ப்ரூவ் பண்ணல எதுவுமே வந்துட்டு. ஆனா இவர் இறந்து 3 நாட்கள்ல உயிர் தெழுந்தாருன்னு சொல்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாதாம். அதே மாரி ஆனா உண்மை என்னன்னா, இவருடைய பாடியுமே கடைசி வரையும் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்துட்டு இவர் 3 நாள்ல உயிர் தெழுந்து மேல போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சாரர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இவருடைய சீடர்கள் இவருடைய உடல மறைச்சுட்டாங்க. ஆனா 3 நாள்ல உயிர் தெழுந்து இவர் வானத்த நோக்கி போயிட்டாருன்னு சும்மா கதை சொல்றாங்க. அதாவது அதான் இயேசுவை வந்து புனிதமாக்குவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து ஏராளம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதரா பிறந்து, ஒரு மத போதகரா இருந்துட்டு, அவர் நல்ல விஷயங்கள பண்ணிட்டு, ஒரு கிளர்ச்சியாளராவும் இருந்திருக்காரு. அதாவது கடவுளுக்கு எதிரா விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு எதிரா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. மத்தபடி இவரு ஒரு பேசிக்கா ஒரு மனிதரா இருந்திருக்காங்க. ஆனா, அவர புனிதப்படுத்துறதுக்காக நெறையா உண்மைகளே அவருடைய வாழ்க்கையிலிருந்து மறைக்கப்பட்டு, அவர் ஒரு புனிதரா ஆக்கி மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு கடவுளாக்கிட்டாங்க. அதான் உண்மை. தேங்க் யூ.